12th Max, example 3.6. Form the equation whose roots are the squares of the roots of the cubic equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு cubic equation இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு 3 ரூட்ஸ் இருக்குது. ஏன்னா ஹையஸ்ட் பவர் என்னது 3, ஸோ அதனால் எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 3 ரூட்ஸ் இருக்கும். அந்த 3 ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணால் ஒரு ரூட்ஸ் வருது இல்லையா, அந்த ரூட்ஸை வச்சு என்ன செய்ய சொல்கிறாங்க, ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இங்கேயே ஏபிசி எல்லாம் வரதுனால நம்ம அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்லாம் தானே எழுதுவோம். ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு, அது மாதிரி எழுதாமல் என்ன செஞ்சுக்கிறோம், கேபிட்டல் லெட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் லெட்டர் என்னது, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டிகிரியினுடைய கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட்டு பின்னா நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட், அப்படியே வரிசலாக எழுதிட்டு போக வேண்டியதுதான். டி இஸ் ஈக்குவல் டு சி. ஓகேவா, இப்போ இதனோட ரூட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதிக்கலாம். அந்த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா, இப்போ இந்த ரூட்ஸை வச்சு இதனுடைய சம்மு, அதனுடைய நெக்ஸ்ட் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, சமேஷன் 1 சமேஷன் 2 இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அதை கண்டுபிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ரூட்ஸோட வேல்யூவை நம்ம அதில் யூஸ் பண்ணி அது சிம்பிளிஃபைடான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1ங்கிறது என்னது, இது மூணுத்தினுடைய அடிஷன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் பி பை கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, அது அப்படியே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சமேஷன் 2 விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரூட்ஸாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், ஆல்ஃபா காமா விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, கேபிட்டல் சி பை ஏ. இங்கே மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு அது ஆல்டர்னேட்டிவாக வரும். 1ன்னு ஆட் நம்பர், அதுக்கு மைனஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 அதனால இங்கே நம்ம மைனஸ் போடல ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 3 வரும்போது என்ன செஞ்சுக்க போகிறோம், மைனஸ் போட்டுக்க போகிறோம். ஓகேவா, சி பை ஏங்கும்போது அதோட வேல்யூ எடுத்து எழுதிங்க, பி பை 1ன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட்டு சமேஷன் 3. சமேஷன் 3 என்னது, இந்த 3 ரூட்ஸினுடைய மல்டிப்ளிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு டி பை ஏ. டி பை ஏவா விச் இஸ் ஈக்குவல் டு டியோட வேல்யூ என்னது, சி. இதுக்கு மைனஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ மைனஸ், இங்கேயும் மைனஸ், மைனஸ் சி பை 1ங்கும் போது மைனஸ் சி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், இப்போ அதை வச்சுட்டு இஃப் த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சமேஷன் 1ங்கிறது என்னது, மூணுத்தினுடைய அடிஷன், ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ஓகேவா, நம்மளுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர்னு நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்ஸே இல்லை. அதனால நம்ம இது என்ன செஞ்சுக்கிறோம், ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஏன்னா இதனுடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா, அந்த மாதிரி ரெண்டுடைய மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஹோல் எக்ஸ்பான்ஷனுடைய ஃபார்முலா இருக்குல்ல, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர், அது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதோட இங்கே அதனுடைய ஃபார்முலாவில் இங்கே மீதி இருக்கும் இல்லையா, அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடும். அப்போ மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸ் 2 டைம்ஸு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இது ரெண்டுத்தினுடைய அடிஷன் தான் அது இந்த ஃபார்முலா. இப்போ இது மட்டும் வேணும்னா இன்னொன்று மீதி இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்னது, மைனஸ் ஏ. ஸோ மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இந்த டேர்ம்னுடைய வேல்யூ என்னது, பி. அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b. ஓகே, மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமேஷன் 2. சமேஷன் 2ங்கிறது என்னது, ரெண்டுத்தையும் அப்படியே ஸ்கொயராக பண்ணிக்கணும். ஓகேவா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் எப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இதே மாதிரியே பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ அந்த ஆல்ஃபாங்கிறதுக்கு பதிலாக ரெண்டு டேர்மாக இருக்குது. அப்போ அதே மாதிரி ஃபார்மேட்டில் இதை ஃபார்முலா வந்து மாற்றிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ இது என்னவா மாறும் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸு 2 டைம்ஸு அப்படியே ரெண்டு டேர்மாக அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதாவது இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இந்த டேர்ம் இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இங்கே சிங்கிள் டேர்மாக இருந்துன்னா நம்ம என்ன செய்வோம், ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபான்னு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கே ரெண்டு டேர்மாக இருக்குது. அப்போ ரெண்டு டேர்மாக அப்படியே குரூப்பாக பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பீட்டா காமா ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட்டு பீட்டா காமா இன்ட்டு காமா ஆல்ஃபா
ப்ளஸ்ஸு அடுத்தது மீதி என்ன இருக்குது, இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். ஸோ காமா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பீட். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இங்கே இருக்கு இல்லையா பி. ஸோ அந்த பியை எடுத்து எழுதிக்கிங்க, பி ஸ்கொயர்னு ஆகிடும். மைனஸ் 2 டைம்ஸு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் காமா, ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் காமா. நெக்ஸ்ட் என்ன இருக்க போது, ஆல்ஃபா பீட்டா காமா ஸ்கொயர். அதாவது ஒரு டேர்ம்லேயும் ஒரு இது இதாக வர மாதிரி. ஓகேவா, அப்போ என்ன ஆகும் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமான்னு ஆகிடும். இதுலேருந்து எல்லாத்துலேயுமே என்னது, ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது காமனாக இருக்கு இல்லையா, அதனால் அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ஒரு டேர்ம் மட்டும் ஒரு ரூட் மட்டும் இருக்கும் ஒரு இடத்துலையும். எக்ஸ்ட்ராவாக 2 இருக்கு இல்லையா, அதில் ஒன்றுத்தை பிடிச்சி எழுதுங்க. ஓகேவா, இப்போது இந்த 2 வேல்யூஸும் நம்மளுக்கு ஏற்கனவே இங்கேருந்து தெரியும். ஏற்கனவே இந்த சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தெரியும். அதை எடுத்து மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். மைனஸ் சி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ மைனஸ் ஏ. ஓகேவா, 3 டைம்ஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஆட் நம்பர், ஸோ மைனஸ் தான் வரும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2ac. இதுதான் நம்மளுடைய சம்மேஷன் 2ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 3 கண்டுபிடிங்க. சம்மேஷன் 3ங்கிறது என்னது, அந்த 3 ரூட்ஸினுடைய மல்டிப்ளிகேஷன் காமா ஸ்கொயர். இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஆல்ஃபா பீட்டா காமா இந்த ஸ்கொயரை வந்து பொதுவாக எழுதிக்கலாம், ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஒன்றா எழுதிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்னது, மைனஸ் சி. ஸோ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ சி ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ 3 ரூட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். த ஈக்குவேஷன் இஸ் x cube minus summation 1 into x square plus summation 2 into x minus summation 3 equal to 0. இப்போ இந்த 3 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 3 ரூட்ஸையும் கொண்டு வந்து அப்படியே இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணாலே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b. 2 டேர்மாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சிங்கிள் டேர்மாக இருந்தால் நம்ம ப்ராக்கெட் போட தேவையில்லை, ஏன்னா மைனஸ் மிஸ் ஆகிடும் இல்லையா, அதனால. ஸோ ப்ளஸ்ஸு சமேஷன் 2க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி ஸ்கொயர் மைனஸ் 2ac இன்டூ எக்ஸு மைனஸ் எக்ஸ் சமேஷன் 3. சமேஷன் 3ங்கிறது என்னது, சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொன்னாங்க இல்லையா ஸ்கொயர் ரூட்ஸுக்கு, அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா.